Hi friends, welcome back to our channel. இப்போ daily lifeல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய sentences பார்க்கலாம். She decided to go. அவள் செல்ல முடிவு செய்தாள். She decided to go. I go to school by bus. நான் பஸ்ஸுக்கு டெய்லியுமே பஸ்ல தான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்றத I go to school by bus daily அப்படின்னு சொல்லலாம். May I go home? நான் வீட்டுக்கு போலாமா அப்படின்ட்டு பொலைட்டா கேட்கறதுக்கு மே யூஸ் பண்ணலாம். May I go home? நான் வீட்டுக்கு போகலாமா? I will go there even if it rains. மழை பெஞ்சா கூட நான் அங்க போவேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? I will go there even if it rains. Comb your hair before you go out. நீங்க வெளியே போறதுக்கு முன்னாடி உங்க தலைமுடியை வாரிட்டு போங்க அப்படின்னு சொல்றதை எப்படி சொல்லலாம்? Comb your hair before you go out. இந்த இடத்துல comb அப்படின்னு சொல்லக்கூடாது. B silent. Tell me why you want to go there. நீங்க ஏன் அங்க செல்ல விரும்புகிறீன்னு சொல்லுங்க. Tell me why you want to go there. Are you ready to go? நீ செல்வதற்கு தயாரா? Are you ready to go? I want to go abroad. நான் வெளிநாடு செல்ல விரும்புகிறேன். I want to go abroad. Go and see who it is. போய் யாருன்னு பாரு. Go and see who it is. I have to go to work. நான் வேலைக்கு போக வேண்டும். I have to go to work. நான் வேலைக்கு போக வேண்டும். Please go to the bank. தயவு செய்து வங்கிக்கு செல்லுங்கள். Please go to the bank. I don't want to go alone. நான் தனியாக செல்ல விரும்பவில்லை. I don't want to go alone. Alone தனியாக. What time do you go home? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவ? இப்போ வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா யாராச்சும் கேக்குறாங்க அப்படின்னா அது யூசுவலா வேலை முடிச்சிட்டு போறதுனால do யூஸ் பண்ணிருக்கோம். What time do you go home? Will you please go there? தயவு செஞ்சு அங்க செல்வீர்களா? Will you please go there? Where would you like to go? நீ எங்கே செல்ல விரும்புகிறாய்? Where would you like to go? நீ எங்கே செல்ல விரும்புகிறாய்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க.